ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி ட்ரிப் வீடியோ தான். டெல்லி போயிட்டு வந்ததுலேருந்தே எனக்கு சரியான ஃபீவர் அண்ட் த்ரோட் பெயின் தான். வாய்ஸ் வெளியே வரவே இல்லை. ஆல்ரெடி ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி வாய்ஸ் கொடுத்தேன், ஆனால் ரொம்ப மோசமாக இருந்தது. இதையே அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருந்தீங்க, இன்னும் வீடியோ காணும் அப்படி சொல்லிட்டு. நேற்று தான் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன். அதனால கொஞ்சம் பரவாயில்ல இப்போது. சரி இப்போ வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட்டலாம் அப்படி சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு 9:50க்கு நமக்கு ட்ரெயின். ஸோ 8:30க்குலாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இருக்கிற ஊர் வந்து கொஞ்சம் சின்ன ஊர் தான். அதனால ரயில்வே ஸ்டேஷனும் குட்டியாக தான் இருக்கும். பெரிய பெரிய ட்ரெயின்லாம் இங்கே நிற்காது. பக்கத்தில் பன்வேல்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் பெரிய பெரிய ட்ரெயின்லாம் நிற்கும். ஸோ அங்கே தான் நம்ம போய் ஏறணும். நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து அந்த பன்வேல் போக 1 மணி நேரம் ஆகும். ஆட்டோலேயே நாங்கள் போயிட்டோம். 600 இல்லைனா 700 கேட்பாங்க. இதுனா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் 40 மினிட்ஸில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அதனால் ஆட்டோலேயே போயாச்சு. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ரெயின் ட்ராவல் வந்து 24 ஹார்ஸ் ஆகும் நார்மலாக. ஆனால் நாங்கள் போகிற இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ட்ரெயின். ஸோ 19 ஹார்ஸ்லேயே போயிடும். ஒரு 5 ஹார்ஸ் சேவ் பண்ணலாம். அது இல்லாமல் ட்ரெயினில் தான் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீட்டிலேருந்தே நான் இட்லி, சப்பாத்தி, அப்புறம் லெமன் ரைஸ், புளி சாதம், அதுக்கு தொட்டுக்க தக்காளி வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தேன். அதை ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேக் எல்லாம் பண்ணிவிட்டு கிச்சனை தொடச்சிட்டு கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சி நீட்டாக்கிட்டு தான் நான் வெளியே கிளம்புவேன். எங்கேயாவது நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா வீட்டில் உள்ள வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ரிட்டன் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்தளவுக்கு வேலை இருக்காது. ஸோ எல்லாமே முடிச்சு வச்சுட்டு இப்போ நாங்கள் பன்வேலுக்கும் வந்தாச்சு. ட்ரெயின் வந்து இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே லேட்டாக தான் ஆகும். அதே மாதிரி லேட்டாக தான் ஆச்சு. ஸோ எங்களுடைய ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் ட்ரெயின் வந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் தான் இந்த ட்ரெயின் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். திடீர்னு பிளாட்ஃபார்மை சேஞ்ச் பண்ணி விடுவாங்க லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே ஏறி பிளாட்ஃபார்ம் மாறணும். அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி தான் பிளாட்ஃபார்மை இதில் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. மறுபடியும் ஏறி வந்துட்டோம். இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். 3rd AC புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஏறினதுமே உள்ளே பார்த்தீங்கன்னா சைடு அப்பர் சைடு லோயர் 2 சீட் தான் எங்களுடையது. ஸோ அதனால் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நிற்கும். ஸோ அதனால் பொறுமையாக ஏறணும். மற்ற நேரத்துலலாம் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நிற்கும். ஆனால் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் 5 மினிட்ஸ் நிற்கும். உள்ளே ஏறினதும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கார் இல்லையா, இவர் தான். அவர்கிட்ட போனது நான் சொல்கிறேன், இது வந்து எங்களுடைய சீட்டு அப்படிங்க. அவர் வந்து மேலே உள்ளது தானே அப்படின்னாரு. இல்லை கீழே உள்ளது மேலே உள்ளது ரெண்டுமே சேர்த்து எங்களுக்கு தான் அப்படின்னு. அவர் சொன்னார் கீழே உள்ளது எனக்கு அப்படின்னாரு. இல்லை எங்களுக்கு தான் அப்படி சொல்லிட்டு நாங்கள் எங்கள் டிக்கெட் அவர்கிட்ட காமிக்கோம். அவர் டிக்கெட் எங்கிட்ட காமிக்காரு. ஒரே கோச் B6ன்னு ஒரே கோச் தான். சீட் நம்பரும் சேமாக தான் இருக்குது. யார் தான் இப்போ தப்பு பண்ணால் டிக்கெட் போடுறதுலே அவங்களே தப்பு பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்னு ஒரே குழப்பம் லாஸ்ட் ஒரு 3 மினிட்ஸாக. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ட்ரிஷான் அப்பா தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஏன்னா February 26 தான் நாங்கள் கிளம்பணும். ஆனால் ட்ரிஷான் அப்பா டிக்கெட் போட்டிருக்காங்க March 26ன்னு. டேட் வந்து தப்பாயிருச்சு. ஸோ நம்ம மேலே தான் தப்பு அப்படி சொல்லிட்டு அவசரமாக கீழே இறங்கணும். ஏன்னா ஃபைன் நம்மளுக்கு ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது TTR செக் பண்ண வருவாங்க. ஃபைன் போட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபைன் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட் ட்ரெயினாக, அதனால் டிக்கெட்டோட ப்ரைஸும் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ஃபைன் போட்டாலும் நம்மளுக்கு அதிகமாக தான் போடுவாங்க. அதனால் வேகமாக கீழே இறங்கிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேயே அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ நாங்கள் மட்டும் போகிறோம் அப்படின்னா ட்ரிப்பே வேண்டாம், கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் போய்க்கலாம், அந்த டிக்கெட் போட்டுக்கலையே அதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை, மாமா, குழந்தை எல்லாருமே அடுத்த நாள் காலையில் வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. ரிட்டன் போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்னு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணேன்னு ஒரே யோசனை. சரி இமீடியட்டாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி போயிடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதே இடத்துல உட்காந்தே ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டாங்க. நார்மலாக நமக்கு ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1 வீக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே இது நாளைக்கு போகிறோம், இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா பயங்கர ரேட்டாக இருக்கும். ஒரு டிக்கெட்டே 12,000 13,000 இருக்கும். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய லக்கோ என்னமோ தெரியல 6,000 தான் காமிச்சுது. மற்ற நாளில் 12 13 போகிறதுக்கு 6,000ங்கிறது நம்மளுக்கு கம்மி தான். இப்போ ட்ரிஷானுக்குமே 2 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்குமே தனி டிக்கெட் தான். ஸோ 3 பேருக்கும் அதே இடத்துல உட்காந்து டிக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா நம்ம மும்பை ஏர்போர்ட் தான் போகணும். காலையில் பார்த்தீங்கன்னா 7:50க்கு ஃப்ளைட்டு. ஸோ அதனால் மும்பை ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் அப்படியே நம்ம ஏர்போர்ட் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினில் மாறி மும்பை போயிட்டோம்.
அப்படி லோக்கல் ட்ரெயினில் போகும்போது தான் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். ஒரு பக்கம் நம்ம போட்டு வச்சிருக்கிற பட்ஜெட்டை விட அதிகமாக பைசா வந்து இந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கே போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு கவலையாக தான் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அப்படி போயாச்சு. ஸோ நைட் அந்த ஹோட்டல் ரூமில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகி ஏர்போர்ட் வந்து எல்லா செக்கிங்கையும் முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறியாச்சு. நான் வந்து 2 நாளைக்குள்ள ட்ரெஸ் மட்டும் தான் கரெக்டாக எடுத்து வச்சுருந்தேன். இப்படி ஆகும் நம்ம எதிர்பார்க்கலையா. ஸோ என்ன பண்ணுறது, அதே ட்ரெஸ்ஸோடு தான் அப்புறம் ட்ராவல் பண்ணோம். இந்த ஃப்ளைட் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃப்ளைட் நம்ம மாறுற மாதிரி இருக்கும். அதாவது மும்பையிலேருந்து மத்திய பிரதேஷில் போபால்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே போகணும். அந்த ஏர்போர்ட்டில் ஒரு 3 hours நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்த ஃப்ளைட் வந்து ஒரு 3 hours கழிச்சு நம்மளுக்கு இருக்கும். அதில் ஏறணும் அப்படின்னா டேரெக்டாக டெல்லி போயிடலாம். மும்பையிலேருந்து மத்திய பிரதேஷ்க்கு போகிறதுக்கு 1.5 hours ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும். அங்கேருந்து மறுபடியும் டெல்லி போக ஒரு 1.5 மணி நேரம். இதுதான் நம்மளுக்கு ட்ராவல் டைமு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மும்பையிலேருந்து இப்போ வந்து மத்திய பிரதேஷ்க்கு வந்துட்டோம். மத்திய பிரதேஷில் அந்த போபால் ஏரியா ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப தூரத்துக்கு நானும் பார்த்துட்டே வந்தேன். ஃபுல்லாக விவசாய நிலமாக தான் நிறையா இருந்தது. ரொம்ப சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். போபால் அப்படிங்கிற ஏரியாவை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1980 நினைக்கிறேன், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் லீக்கேஜ் ஆச்சு அந்த போபால்ங்கிற ஏரியா ஃபுல்லாக. அதனால நிறைய அழிவு வந்துச்சு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அது சம்மந்தமாக ஒரு வெப் சீரிஸ் கூட வந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேஸ் தான் இது. அங்கே போய் இருந்துட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் எல்லாமே செக் பண்ணுவாங்க, செக்யூரிட்டி செக்இன் எல்லாமே இருக்கும். ஸோ செக்இன் முடிச்சுட்டு இங்கே வந்து கேட் கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து தான் காலையில் சாப்பாடே சாப்பிட்டோம். நம்ம வந்து அந்த 3 வேளை சமைச்சு எடுத்துகிட்டு வந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 hours அங்கே தான் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்டாங்க. ஸோ எல்லாருமே லைனில் நின்று மறுபடியும் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 மணி நேரம் ட்ராவல் சொன்னேன் இல்லையா, அதுதான். எங்கள் அத்தை மாமா குழந்தை 3 பேர் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து காலையில் 9:30க்கு அவங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ அவங்க வந்து 9:30க்கு ஏறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேரெக்டாக டெல்லிக்கு ஒரே ஃப்ளைட் தான், இந்த மாதிரி மாற வேண்டியது இருக்காது. அவங்களுக்கு ட்ராவல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours. ஸோ 9:30க்கு ஏறினாங்க அப்படின்னா 12:30க்கு அவங்க டெல்லி வந்துடுவாங்க. நாங்கள் வந்து இப்படி வெயிட் பண்ணி போகிறதுனால கொஞ்சம் டைம் ஆச்சு. நாங்கள் போய் சேர்கிறதுக்கு 2:30 ஆகும். ஸோ அதனால் அவங்க எங்களுக்கு முன்னாடி அங்கே போய் ரீச் ஆயிடுவாங்க. அப்புறம் எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் போய் சேர்ந்துடும். அப்புறம் மீட் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து அதுக்கப்புறம் வெளியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தோம். இந்த ஃப்ளைட்டில் தான் என்னால் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனது அப்புறம் லேண்ட் ஆனது எல்லாமே வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ என்னால் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. மத்திய பிரதேஷ்க்கு நான் இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது. ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது கூட அந்த ஊடையில் அந்த இடம் அப்படி அந்த ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி போனது கூட கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மத்திய பிரதேஷ்க்கு வந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஏரியாவும். ட்ரிஷான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் பயங்கர அழுக. ஏன்னா வந்து ரொம்ப மேகமாக இருக்குதா, மேகம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த மேகத்துக்கு இடைக்குள்ளே ஃப்ளைட் போகும்போது நம்மளுக்கு ரொம்ப வந்து ஷேக் ஆகும். ஸோ அப்படி தடன்னு ஆடும், கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அது சின்ன குழந்தைனோடனே அதுவும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு முன்னாடிலாம் போயிருக்கான், அப்போ அவனுக்கு ரொம்ப விவரம் தெரியல என்னமோ தெரியல, அவ்வளோவா அழுததில்லை. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் அழுக தான் செஞ்சார். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி டெல்லி வந்தாச்சு. டெல்லி வந்து மேலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரே பில்டிங்காக தான் இருந்தது. சும்மா வீடு கட்டுறதுக்கு நம்ம வீட்டு முன்னாடி கல்லெலாம் குவிச்சு போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ட்ராவல் பண்ணி நம்ம வந்தாச்சு. இனிமேல் வந்து அத்தை மாமா எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லக்கேஜ் ஃபஸ்ட்டு நம்ம போய் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அத்தை மாமா எல்லாரையும் பார்த்துட்டு ஆல்ரெடி வந்து ஹோட்டல் புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் டேரெக்டாக ஹோட்டல் போகிற மாதிரி தான் பிளானு. சரி வாங்க அப்படியே போகலாம். அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து பேக்கேஜில் போனீங்களா இல்லை அப்படின்னா உங்கள் இண்டிவிஜுவலாகவே போனீங்களா அப்படின்னு. நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக தான் போனோம். எப்போவுமே டூர் போனோம் அப்படின்னா பேக்கேஜில் இவ்வளோ நாள் போனதே இல்லை. தனியாக நம்மளே எங்கேயாவது விசாரித்து என்னென்ன டிக்கெட் போடணும் எல்லாம் பார்த்தா அப்படி தான் பண்ணுறது. இப்போ அத்தை மாமா எல்லாரையும் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிவிட்டு அப்படி நேராக புக் பண்ணியிருக்கிற ஹோட்டல் வந்தாச்சு. மதியம் சாப்பிடவே இல்லையா, அதனால சரியான பசி. ஹோட்டல் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி ஆயிடுச்சு. பக்கத்தில் பிரியாணி வித்துட்டு இருந்தாங்க. சரி பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக வாங்கினோம். ஆனால் அதை பிரியாணினே சொல்ல முடியாது, வத்தல் பொடி சாதம் அப்படின்னே சொல்லலாம். பச்சையாக வத்தல் பொடியை சாதத்தோட மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. அத்தை மாமா பார்த்தீங்கன்னா நான் புளி சாதம் கொண்டு வந்திருந்தேன் இல்லையா, அதை அவங்க சாப்பிட்டுட்டாங்க. நாங்களும் பசிக்கு சும்மா அந்த பிரியாணியை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு சாயங்காலம் நைட் ஒரு 7 மணி இருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படி சொன்னாங்க, சரோஜினி மார்க்கெட்னு. சும்மா பிளாட்ஃபார்ம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு போகலாம் அப்படி சொல்லி தான் கிளம்பிட்டு இருக்கோம். டெல்லியில் மதியம் 2:30க்கு வந்து இறங்கணும் இல்லையா, அப்போவே நல்லா குளிர் தான், ஃபுல்லாக க்ளவுடியாக இருந்துச்சு, வெயிலே இல்லை. அப்போவே நல்லா குளிராக தான் இருந்தது. இப்போ 7ங்கும் போது நல்லாவே குளிரும் அப்படி சொல்லிட்டு தான் ஸ்வெட்டர் எல்லாமே போட்டுட்டு போயிருந்தோம். நாங்கள் இருந்த அந்த ஹோட்டலில் இருந்து அந்த மார்க்கெட் போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஆட்டோ நிறையா இருந்துச்சு, அதனால ஆட்டோலேயே நாங்கள் அந்த பிளேஸ்க்கு போயாச்சு. போயிட்டு அப்படி ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். புதன்கிழமை நைட்டு வீட்டிலேருந்து கிளம்பினோம். வியாழக்கிழமை மதியம் டெல்லி வந்து சேர்ந்துட்டோம். இது வந்து வியாழக்கிழமை நைட் எடுத்தது. வெள்ளி ஃபுல்லாகவே டெல்லி சுற்றி பார்க்குற மாதிரியும் சனிக்கிழமை ஃபுல்லாக ஆக்ரா சுற்றி பார்க்குற மாதிரியும் பிளானு.
அதுக்கப்புறம் சனிக்கிழமை நைட்டு ட்ரெயின் ஏறி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வீட்டுக்கு வந்துடுற மாதிரி தான் பிளான். திங்கக்கிழமை அத்தை மாமா குழந்தை எல்லாரும் எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் அவங்க கிளம்பிடுறாங்க. இதுதான் நம்மளுடைய பிளான். ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போவே ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இதோட கண்டினியூஷன் வீடியோ எல்லாமே நாளைக்கு நாளை கழிச்சுன்னு அடுத்தடுத்து வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.